அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் 5வது ராசியான சிம்ம ராசி, காலபுருஷனின் 5வது ராசி சிம்மம். இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான். நவகிரகத்துல பிரதானம் அப்படின்னா நம்ம சூரியனை வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வச்சுதான் மற்ற கோள்கள் எல்லாமே இயங்குது. பிரதானம் என்றால் முதன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பிரதம மந்திரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த சூரிய பகவான் விசேஷ தன்மை பொருந்தியவர். ஏன்னா லக்னம், இப்ப நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது லக்னம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லக்னத்தை சூரியனை வச்சுதான் லக்னத்தையே கணிக்கிறோம். அவர் பேர் பித்ருகாரன்னு சொல்லலாம். அப்பா சம்பந்தப்படுத்தலாம் சூரியன், அம்மா சம்பந்தப்படுத்தலாம் சந்திரன் அப்படி சொல்லலாம். மகம், பூரம், உத்திரம், அதாவது மக நட்சத்திரம் 4 பாதங்கள், பூர நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த 9 பாதங்களை உள்ளடக்கியதான் சிம்ம ராசி. அதாவது கேது பகவான் நட்சத்திரம் மகம், சுக்கிர பகவான் நட்சத்திரம் பூரம், சூரியன் நட்சத்திரமே உத்திரம். அவ பாத்துக்குங்க இந்த இடத்தோட பலம் என்னன்றது. மாசி மகம் கேள்விப்பட்டிருப்போம், ஆளுமை தன்மை. மாசி மகத்துல ஒரு பெரிய விஐபின்னே சொல்லலாம். அவங்க பிறந்ததுனாதான் மாசி மகன் நம்ம சொல்லுவோம். அவங்க எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, எவ்வளவு பலமா இருந்தாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எதையும் கடந்து வர்றதுதான் சிம்மராசி. அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் பார்க்க முடியாது, அவங்கள மாதிரி ஆளுமையை நீங்க பார்க்க முடியாது. அதே நேரத்துல பூர நட்சத்திரம், ஆடி பூரம் சொல்லுவோம். பொதுவாகவே பூர நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்தா, அது பெண் குழந்தை பிறந்தா அம்பாலே பிறந்திருக்கா, சக்தியே பிறந்திருக்கான்னு சொல்லலாம். அதுவும் ஆடி மாசத்துல இன்னும் விசேஷம். ஆடி பூரம் அம்பாள் நிறைய கோவில்ல பார்த்துருப்போம், வலையெல்லாம் கையில சாத்துவாங்க இல்லையா, அதுதான் ஆடி பூரம். உத்திர நட்சத்திரம் பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், உத்திரம்னா ஐயப்பனுக்கு விசேஷம். பங்குனி உத்திரம் சிவனுக்கு விசேஷம், முருகனுக்கு விசேஷம். உத்திரத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். பங்குனி உத்திரத்தை பத்தி அப்ப நம்ம அடுத்தது ஒரு வீடியோவை போட போறோம். பங்குனி உத்திரத்துல திருக்கல்யாணம் அவ்வளவு விசேஷமான தினம். இந்த சிம்ம ராசி ஆளுமை தன்மை மிக்கது. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு அரசுல பெரிய பதவியில வகிக்கிறோம்னா சூரிய பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தா அங்க இருக்க முடியும். செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நீங்க பார்க்கவே முடியாது. இந்த சூரிய பகவான் ஆட்சி புரிகிற இடம் சிம்மம். இவர் உச்சபலம் அடைகிற இடம் பாத்தீங்கன்னாக்கா மேஷம். மேஷம் யாரோட வீடு? செவ்வாய் பகவானோட வீடு. சித்திர மாசம் பூரா வெயில் அதிகமா இருக்குன்றோம். அப்ப என்ன அர்த்தம்? சூரியனே வெயில், சித்திர மாசத்துல அவர் உச்சபலம் அடைகிறார். அதனாலதான் வெயில் அதிகமா இருக்கும். வெயில் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் பலம், உச்சபலம். இங்க இப்ப நம்ம பெரிய பெரிய ஆளுமைன்ற ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்றது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய உட்காரோம் இல்லையா, சிஇஓன்றோம் இல்லையா, அந்த மாதிரி பதவிகள் வைக்கிறோம்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான். அது பிரைவேட் இல்ல, அரசு துறையும் சேர்த்து தான் சொல்றேன். அரசுல கவர்மெண்ட் சைட்லயே பெரிய பெரிய சைடுனா இவங்க மனசு வச்சாதான். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போலாம். இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 12ஆம் இடத்துல குரு வர போறார். 12ஆம் இடம் என்பது என்ன? விரயஸ்தானம் அப்படின்னா கடகம். இவங்களுக்கு எங்க வர போறாங்க? லாபஸ்தானத்துக்கு வர்றார். சிம்மத்துக்கு 11ஆம் இடம், சாரி 12ன்னு சொல்லிட்டேன், 12 கிடையாது 11. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு வராரு. அப்போ பண வரவுக்கு குறை இருக்காது. ஒரு வருஷம் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம் என்பது மிக சிறப்பு, விசேஷ தன்மை. அதே நேரத்தில் சிம்மத்துக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், தனுஷ அவர் சொந்த வீடு அவரே பார்க்க போறாரு. அப்ப என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறும். அடுத்தது சிம்மத்துக்கு 7ஆம் இடம். உங்களுக்கே தெரியும்,
அந்த சிம்மத்துக்கு 7ஆம் இடம் என்னன்றது. கும்பம் இல்லையா, கும்பத்தையும் குரு பார்க்க போறாரு. இப்ப அங்க ராகு வர போறாரு மே மாசம். அப்ப கும்பத்துல ராகு வந்தாலும் குருவோட பார்வை ராகுவை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் துலாத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையா. அப்ப சிம்மத்துக்கு 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம். தைரியம் ரொம்ப நல்ல ஒரு போல்டா சிரமமா முடிவெடுக்கிறதுலாம் சிம்ம ராசி இயல்பாவே இருக்கும். அதே நேரத்துல சனி பகவானும் உங்களுக்கு மீனத்துக்கு வராரு இல்லையா. அப்ப என்ன ஆகும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம். ஏற்கனவே கண்டக சனி, இப்ப அஷ்டம சனியா ஆரம்பிக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த மே மாசத்துல உங்களுடைய சொந்த வீடான சிம்மத்துக்கு வர போறாரு. அப்ப ஜென்ம கேது 7ஆம் இடத்தில் ராகு. இதுல ராகு கூட குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணிடுவார், கேது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஜென்ம கேது உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும். அஷ்டம சனியால ஏற்கனவே உங்களுக்கு கஷ்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. இருந்தாலும் அதை நினைச்சலாம் நீங்க பயப்படவே கூடாது. நீங்க போற ரூட்ல நீங்க போயிட்டே இருக்கணும். கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜாதகத்தை கடவுள் நிர்ணயிச்சிட்டாருங்க, அதை மாற்ற முடியாது. என்ன நடக்குமோ நடந்தே தீரும். நம்ம என்ன பரிகாரம், அது என்ன நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம அதுல இருந்தா ஏதாவது ஒரு சூட்சமும் இருக்கும். தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையும் போது ஒரு 10 கஷ்டத்துல ஒரு 5 கஷ்டம் குறையும், ஒரு 5 கஷ்டத்தும் கிடைக்கும்னா அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். தப்போ எதுவுமே நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வரும் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே மனித பிறவி எடுத்ததே கர்ம வினைக்காக தான் எடுத்திருக்கோம். சரிங்களா. அப்ப சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பகவான் நல்ல அனுகிரகமா இருந்தாலும் ஜென்மகேது 8ஆம் இடத்து சனி பகவால சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதே நேரத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்க, குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்க. உங்க ஜாதகத்துல சுய ஜாதகத்துல குரு பகவான் மகர ராசியில நீச்சம் அடைகிற இடம், கடக ராசியில உச்சம் அடைகிற இடம். இப்போ கடகத்திலேயோ இல்ல தனுசுலயோ இல்ல மீனத்திலேயோ குரு பகவான் ஜனன ஜாதகம் இருந்து குரு தசை இப்ப நடந்திருந்து சூரிய பகவான் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்காருன்னு வச்சுங்க, சிம்மத்திலே இருக்காருன்னு வச்சுங்க, உங்களுக்கு இது எல்லாமே பிளஸ்ல போயிடும், நெகட்டிவ் பூரா பாசிட்டிவா மாறிடும். ஏன்னா பொது பலன் சொல்லும் போது நம்ம பொதுவாக தான் முதல்ல சொல்லிட்டு வரோம், பொது பலன் வேற, நம்மளுடைய ஜனன ஜாதக பலன் வேற. எல்லாருமே அதை கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. யூடியூப் பாக்குறவங்களாம் கூட எல்லா விதமான, நானும் இல்லை எல்லா ஜோசியரும் சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க அதை சும்மா ஒரு கணக்குல தான் எடுத்துக்கணுமே தப்ப உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கணும். நீங்க இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி தான். சுயஜாதகம் எப்படி வேலை செய்யும் தான் நீங்க பார்க்கணும். நம்ம நட்சத்திரம் என்ன, என்ன ராசி, என்ன லக்னம், நமக்கு என்ன திசை நடக்குது, அந்த திசை நடக்கிற அதிபதி எப்படி இருக்காரு, நம்மளுடைய ஜாதகத்துல அமைப்பு எப்படி இருக்கு, வலுவா இருக்காரா, வலு இழந்து இருக்காரா, யாருடைய பார்வை யார் பார்க்கறாங்க, என்ன தசா புக்தியில் என்ன திசை என்ன புக்தி நடக்குது, அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நிறைய இருக்கு ஜாதகத்துல. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோசியரை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜாதகம் எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கா. பொதுவா என்ன நினைப்போம், எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்க, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும், படிச்சு முடிச்ச நல்லா வேலை கிடைக்கணும், தொழில் பண்ணணும், அடுத்து கல்யாணம், புத்திரபாகியம், அப்புறம் ஒரு வீடு சொத்து அசட், அப்புறம் பசங்க படிப்பு, அதுங்களுடைய எதிர்காலம், இப்படிதான் எல்லாருமே ரொட்டீன் லைஃப் இல்லையா. இது எல்லாமே நம்ம கரெக்டா அமையணும்னா நம்ம தசாபுக்தி கரெக்டா இருந்தாதான் எல்லாமே கரெக்டா அமையும். சூரிய பகவான் பித்ருகாரகன், அப்பாவுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா அதுக்கு சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீடு ஒரு செழிப்பா இருக்கணும், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா சூரிய ஒளி படணும். எல்லாருக்குமே தெரியும், சூரியனுடைய ஒளி எங்கெங்க படுதோ அந்த இடத்துல எந்த நெகட்டிவா இருந்தாலும் அது வெளியில போயிட்டு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும். நம்ம வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் ஆயிடும், நெகட்டிவ் வெளியில போயிடும். பொதுவாகவே இடம் வாங்குறவங்க கிழக்கு திசையை பார்த்து வாங்கணும், வடக்கு திசையை பார்த்து வாங்கணும்னு, அப்படி கணக்கு கிடையாது. நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளாட் சில பேர் செலக்ட் பண்ணுவாங்க. பட் பூஜை ரூம் அமைப்பு மட்டும் நம்ம பொதுவாகவே எல்லாம் கிழக்கு பார்த்து கட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட் ஃபேசிங் விசேஷம் பூஜை அப்படின்னு சொல்லுவோம். அதனால இப்போ படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு
அதே மாதிரி தொழில் பண்றவங்க, கல்யாணத்துக்கு ட்ரை பண்றவங்க எல்லாமே சிம்ம ராசிக்கு பயப்பட தேவையில்லை, எல்லாமே நடக்கும். ஆனா நமக்கு எடுத்த உடனே ஸ்பீடா நடக்காது, கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். ஏன்னா அஷ்டம சனியோட பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் சிம்ம ராசிக்கு. நீங்க ஹெல்த்தை ரொம்ப முக்கியமா நீங்க பார்த்துக்கணும். டயட்டை கரெக்டா, சாப்பாடுலாம் வேலைக்கு எடுத்துக்கணும். எல்லாருமே சூரிய நமஸ்காரம், ஆதித்ய ஹிருதயம் டெய்லி கேசட்ல போட்டு கேளுங்க. சூரியனை கிழக்கு திசையில காலையில எழுந்து குளிச்சுட்டு சுவாமி ரூம் வந்து வணங்கிட்டு சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுங்க. கோதுமை தானம் கொடுங்க. அதே நேரத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரபேஸ்வரர் வழிபடுங்க, காலபைரவர் வழிபடுங்க. நிச்சயம் சூரியனுடைய பலம் கூடும். குரு பகவானால எந்த பிரச்சனையுமே கிடையாது. குரு பகவான் 11ஆம் இடம் வரும்போது உங்களுக்கு நல்லா தான் அமைகிறாரு. உங்களுடைய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் மூணுமே அவர் பார்க்கிறாரு. சோ அதனால நீங்க பயப்பட தேவை கிடையாது. உங்களுடைய 7ஆம் இடம் என்ன? களத்திரஸ்தானம். குரு அங்க பார்க்கிறாரு தன்னுடைய 9ஆம் பார்வையா. அப்போ கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆயிடும். ஸோ குரு பலன் வந்துருது சிம்மராசி. ராகு அங்க இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, குரு அவரை ராகுவை கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. ஸோ கல்யாணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நிச்சயம் திருமணம் கைகூடும். புத்திரபாகியம் நல்லா இருக்கும். என்ன குரு பகவானே வந்து தனகாரக புத்திரகாரகன் இல்லையா, புத்திரபாகியத்துக்கு குறை இருக்காது. உடல்நிலையை மட்டும் நீங்க முக்கியமா பார்த்துக்கணும். அது குரு பகவானை வச்சுல, சனி பகவானை வச்சு சொல்ற. சிம்மராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப ஓஹோ அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் லாபஸ்தானம், பணம் வரும், குறை இருக்காது. இந்த பொதுப்படையா எடுத்தீங்கன்னா சுமாரா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அஷ்டம சனியால நம்ம எதுவுமே, ஏன்னா குரு பகவான் சனி பகவான் 2 பேரும் நட்பு கிரகங்களா இருந்தாலும் பலம் அப்படின்னு சனி பகவான் எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவோம். அதுவும் அஷ்டம சனி சொல்லவே வேண்டாம். 7.5 சனிக்கு என்ன 7.5 வருஷத்துல என்ன கொடுக்குறாரோ அது 2.5 வருஷத்துல கொடுத்துருவாரு. அதுதான் அஷ்டம சனி. அதனால இந்த சிம்ம ராசி நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல அபரீதமான வளர்ச்சியா இருக்கும். சூரிய பகவானுடைய க்ஷேத்திரம் சூரியனார் கோவில். அவருக்கு 2 மனைவி, சாயாதேவி, உஷாதேவி. சூரியனே புதல்வன் தான் சனி பகவான். மாணிக்கம் அவருடைய கல்லு. சொல்லிக்கிட்டே போலாம். சிகப்பு கலர் வஸ்திரம். சூரிய பகவான் அனுகிரகம் பெற்ற சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுகிரகத்தால நல்லபடியா இருக்க நானும் மனதார பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்கள், சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். இன்று பிரதோஷ தினம். நல்ல ஒரு அனுகிரகமாக சிவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய.